வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்வு. அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர வாய்ப்பு. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை நெருங்குகிறது அமலாக்கத்துறை. போக்குவரத்து துறை பண மோசடி வழக்கை விசாரிக்க ஆளுநர் அர்லேகர் அனுமதி. திமுக மீண்டும் பிஜேபி கூட்டணியில் சேரலாம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கருத்து. நீட் மறு தேர்வுக்கான வினாத்தாளும் கசிந்து விட்டதாக வெளியான தகவல்களால் அதிர்ச்சி. வெறும் வதந்தி என தேசிய தேர்வு முகமை விளக்கம். அதிமுகவில் இருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தவேகவில் இணைந்தவர்களை இடைத்தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பதவிக்காக கட்சி மாறியவர்கள் அதிமுக தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் துரோகம் இழைத்து விட்டதாக குற்றச்சாட்டு. நார்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றார் இந்தியாவின் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா. சகோதரி வைஷாலி சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல்.